இயக்குனருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அது ப்ரொடியூசர், புதுப்பட ப்ரொடியூசர் மாதிரி இல்லை, எங்களை கவனிச்சுக்கிட்ட விதம் எல்லாமே அவ்வளோ இதாக கவனிச்சுக்கிட்டாரு. மேலும் மேலும் அவரும் நிறையா படங்கள் பண்ணணும், அவருக்கு பெரிய நன்றி. விமல் சார் கூட நான் மாப்பிள்ளை சிங்க விலங்கு இப்படி வரிசையாக பண்ணிகிட்டே வரேன், தொடர்ந்து பண்ணிகிட்டே வரணும், அவர் பெரிய நன்றி. நட்டி சாரோட தான் நான் பண்ணியிருக்கேன். நட்டி சார் ஒரு சீனில் நான் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் அவங்க நடிக்கும் போது எப்பயுமே ஒரு ஆக்டர் நடிக்கும் போது நடிச்சு முடிச்ச பிறகு தான் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்க அப்படின்வாங்க. ஏன்னா அந்த கான்சியஸ் போயிடக்கூடாதுன்ட்டு சார் வந்து நான் நடிச்சுட்டே இருக்கும்போது பாதியில் சொல்லுவார், நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணீங்க, இது இன்னும் நல்லா பண்ணுங்க, மெருகேற்றுங்க அப்படின்னாரு. அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது, ரொம்ப பெருமையாக இருந்தது. நட்டி சாருக்கு பெரிய நன்றி. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம சரவணன் சார், ஜெகன் சார், மூர்த்தி சார், மாஸ்டர், இமான் சார் சொல்லவே தேவையில்லை. சாங் நீங்கள் கேட்டீங்க, அவ்வளோ பாண்டி முனி அவ்வளோ வைப்பாக இருந்துச்சு. அவருக்கும் பெரிய ரொம்ப நன்றி. ஒளிப்பதிவாளர் அவரை ரசித்து ரசித்து எடுத்தாரு, நான் நடிக்கும் போது தான், அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. இது ஏன் நான் சொல்லிக்கிறேன்னா, என் கேரக்டரை ரிவீல் பண்ண முடியாது, இந்த கீழேயே கேட்டாரு, ட்ரெய்லர்ல இல்லை நீங்க எதை போஸ்டர்ல இருக்கீங்க, அது மாதிரி ஒரு ரொம்ப முக்கியமான கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு டேரக்டர். அது நீங்க படமா பாருங்க. நான் ஆசைப்பட்டு வந்த கேரக்டர், நான் இங்க ஆசைப்பட்டு வந்த கேரக்டர் அதுதான். நீங்க அந்த படமா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி ஆர்டிஸ்ட் பட்டாலுமே நிறைய, நீங்க நரேன் சார், பாலசரவணன் சார், நிறைய பேர் நடிச்சிருக்கோம், ரொம்ப நல்லா வச்சிருக்கு. கண்டிப்பா இந்த படம் ரொம்ப கமர்ஷியல் ஹிட் ஆகணும். இப்போதைக்கு நான் அது மட்டும் தான் சொல்ல முடியும். நன்றி. கலாநாயகி இவங்களுக்குலாம் பெரிய நன்றி. தேங்க்யூ. வடம் இது எனக்கு ஒரு ஸ்பெஷல் மூவி. இது எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த தயாரிப்பாளருக்கும் முக்கிய வாய்ப்பு அளித்த இயக்குனருக்கும் பாலமுருகனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது நான் இது வரைக்கும் பண்ணாத படம். இது ஒரு சேலஞ்சான படம் தான். ஒரு மாடு வச்சு பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம டெக்னீஷியன் கோஆபரேட் பண்ணாங்களோ அந்த மாடும் கோஆபரேட் பண்ணி எங்களுக்கு பண்ணி கொடுத்தது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைரக்டர் என்ன வசியம் பண்ணுவார் தெரியல, இயற்கை கோஆபரேட் நிறைய பண்ணுச்சு. ரூம்ல மழை வரும், ஸ்பாட்ல மழை வராது. கேட்டா எதை பண்றாரு, என்ன பண்றாரு தெரியல. அது என்ன கேட்டுக்கலாம், கேட்டு தெரியும்னா. மற்றபடி இங்க வந்திருக்க எல்லா டெக்னீஷியனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டிஓபி வேற லெவல். அவர் பண்ண ஒர்க் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா தெரிஞ்சது. இன்னைக்கு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது சூப்பர் சார், செம்ம நல்லா இருக்கு. டான்ஸ் மாஸ்டர் நன்றி, நல்லா இருக்கு. மஞ்சோட சாங் நல்லா இருக்கு. எடிட்டர் நாங்கள் நிறைய ஒர்க்கு ஒன்றா பண்ணியிருக்கோம், அதனால என்னோட இது தெரியும், லெவலும் தெரியும், அதனால நல்லா பண்ணிருக்கீங்க, சூப்பர். இமான் சார், நான் சினிமாவுக்கு ஃபர்ஸ்ட் படம் பண்றேன். இமான் சார் இருக்கிற பேனர்ல என் பேர் இருக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் சார். நன்றி சார். முருஷிகாந்த் சார், நம்ம 3 படம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா அடுத்தும் பண்ணுவோம், நம்ம பண்ணுவோம். டேரக்டரோட பண்ணிட்டே இருக்க போறேன், என் சொந்த கம்பெனி ஆச்சு. விமல் சார் ஸ்பெஷல், நான் ஃபர்ஸ்ட் படம் பண்றேன். ஒரு ஹீரோ எப்படி வேலை வாங்குறது தெரிஞ்சுட்டு பண்ணா அவர்கிட்ட ஃப்ரீடமா வேலை செய்யலாம். இதுக்கப்புறம் அவர்கிட்ட வேலை செய்யற எல்லா ஃபைட் மாஸ்டரும் சொல்றேன், அவன் லக்கி அவர் வச்சு வேலை செய்யறது. ஏன்னா நீங்க பார்த்தது எல்லாமே, எல்லா ஃபைட்டும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஒவ்வொரு ஃபைட்டும் ஒரு சேலஞ்சு. சாரால முடியல, ஃபீவர். அது டேரக்டர் சொல்லுவாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க். சாரி சார், உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை வாங்கியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. நட்டி சார், நான் இன்னைக்கு இங்க இந்த இடத்துல மாஸ்டர் இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணத்தில் நட்டி சாரும் ஜெகன் சாரும் ஒன்று. நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் சார். மீண்டும் நம்ம ப்ரொடியூசர் ஒரு ஸ்பாட்ல ப்ரொடியூசரா இல்லாம எல்லாருக்கும் ஒரு தந்தையா இருந்து பார்த்தாரு. சாப்பிட்ற விஷயத்துல எல்லா விஷயம். ரொம்ப நன்றி சார். உங்க ப்ரொடியூசர் இண்டஸ்ட்ரியில கண்டிப்பா நிறைய படம் பண்ண சார். உங்களுக்காக அந்த படம் வெற்றி அடைய நான் இவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். எப்பவும் எல்லாரும் படங்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. முதல்ல நன்றி எங்க அத்தான் கேந்திர முனிசாமிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். போன படம் ஒன்று டேரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ நான் டெய்லி போவேன், எப்பயாவது சான்ஸ் தருவாப்ல அப்படிங்கிறதுக்காக. டெய்லி நம்மளை பார்த்துட்டு வாங்க தான், காப்பு சாப்பிடுங்க தான், வடை சாப்பிடுங்க தான் அனுப்பி வச்சிருவாப்புல. அப்படியே முறைச்சிட்டு வந்துடுவேன். அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இந்த படத்துல ஒரு பெரிய முக்கியமான கேரக்டர் கொடுத்ததுக்கு முதல்ல எங்க அத்தானுக்கு நன்றி. அப்புறம் ராஜேந்திர தான் ப்ரொடியூசரை பத்தி சொல்லணும்னா ஒரே வார்த்தையில சொல்லலாம், டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒவ்வொரு இயக்குனருக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அமைஞ்சாங்கன்னா கண்டிப்பா அந்த இயக்குனரோட வெற்றிக்கு மிகப்பெரிய பலம். ஒரே வார்த்தையில் அவரை பற்றி சொல்லி முடிச்சிடலாம். என் அன்பு பங்காளி விமல் அவர்கள் உண்மையிலேயே இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் வந்ததுமே அப்படியே பார்த்துட்டே இருந்தாப்புல. என்ன பங்கு இந்த மாட்டை எப்படியா லவ் பண்ண வச்சிருந்தவங்க ஒரு மாதிரி முறைச்சிட்டே பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னாப்புல. ஏங்க, ஒரு அழகான ஹீரோயின் பக்கத்தில் இருக்காங்க, நீங்க என்னடா மாட்டை லவ் பண்ணுறதை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்கன்னா கடலை மிட்டாய் அது இதெல்லாம் கொடுத்து ஒரு வழியாக அந்த மாட்டை கரெக்ட் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட் ஷெட்யூல் வர்றப்ப பார்த்தா விமல் பங்காளியை பார்த்த உடனே அந்த மாட்டு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு. ரொம்ப எஃபர்டான ஒரு விஷயம் என்னன்னா ஃபைட்டும் சரி, அந்த பக்கத்துல நின்றுட்டு இருக்கப்ப என்னதான் நடிப்புல கான்சியஸ் இருந்தாலும் ஒரு பக்கம் அந்த மாடு பக்கத்துல நின்று இருக்கிறதுனால ரொம்ப நெருக்கமா நின்று இருப்பாரு. சில இடங்கள்லாம் வந்து அதுக்கு போய் முத்தம் கொடுப்பாரு, கொம்பெல்லாம் தடைகிற மாதிரி. என்ன இருந்தாலும் அது வந்து ஒரு நம்ம திடீர்னு பழகணும், வளர்ந்த பிறகு பழகின மாடு தானே, எனி டைம் தூக்கிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்ஸ் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே தான் நடிச்சிட்டு இருக்கணும். நடிக்கிறப்ப ஒரு பயத்தோட தான் வந்து எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி இந்த படம் நண்பர் பங்காளி விமலுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமையும். ஏன்னா இது பக்காவா எல்லாருக்கும் நமக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயத்துக்காக ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி தமிழகமே சேர்ந்து போராடின ஒரு விஷயத்த திரும்பவும் எல்லாருக்கும் ஒரு ஞாபகப்படுத்துற ஒரு விஷயமா இந்த வடமஞ்சி விரட்டை பத்தின இந்த படம் வந்து நம்ம கலாச்சார பதிவா கண்டிப்பா அமையும். எல்லாரும் நடித்த சக நடிகர்கள் எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நட்டி மாப்பிள்ளை வந்து ஒரு சீன்ல நான் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி ஒரு சீனு, அது மட்டும்தான் ஒரு 4-5 உண்மை போச்சு. ரொம்ப நேசிக்கிறவங்களா படத்துல கூட நம்மளால அடிக்க முடியல போல் இருக்கு. அதனால நட்டி பங்குக்கும் நட்டி மாப்பிள்ளைக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். எல்லாருக்கும் என்னோட அன்பான வாழ்த்துக்கள். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தேங்க்யூ பாலா சார் ஃபார் இனிஷியலி புல்லிங் மீ அப் திஸ் இன்டூ திஸ் ப்ராஜெக்ட். அவரை கூப்பிட்டப்ப ரொம்ப சட்டிலாக ஆரம்பித்தோம் அந்த ப்ராஜெக்டை. பட் இவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணதில் திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். நான் ஃபுல் ஸ்ட்ரெச்சில் ஒரு 30 to 35 days, ஐ திங்க் 40 days ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம் விதவுட் அ பேட்ச் ஒர்க். ஸோ ஒரு பேட்ச் கூட நாங்கள் திரும்ப போல ரீஷூட் பண்ணலை. ஸோ தட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல்லி டன். விதவுட் த ஹெல்ப் ஆஃப் டிஓபி சார் இட் வுட் ஹவ் நெவர் பீன் பாசிபிள். இதில் எப்படின்னா எங்களுக்கு ஹி கேவ் அஸ் அ கலர் கான்செப்ட் பிஃபோர். ஸோ அவர் பேலட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இட் வாஸ் ப்ரீ டிஃபைன்ட். ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய ஒர்க் இல்லை, அதாவது ரீஒர்க் யூஸ்வலாக நிறைய ப்ராஜெக்ட்ஸில் இருக்கும், பட் இந்த ப்ராஜெக்டில் இல்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் அண்ட் தேங்க்யூ டிரெக்டர் சார், தேங்க்யூ ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ விமல் சார், தேங்க்யூ டீம், தேங்க்யூ ஃபார் த சக்ஸஸ். படம் பார்த்துட்டு வந்தேன். ஃபுல் பேக்கடாக இருக்குது, நல்ல கமர்ஷியல் என்டர்டெயின் மூவி. இந்த படத்தில் வந்து 3 ஹீரோ. முதல் ஹீரோ வந்து தம்பி விமல், 2வது ஹீரோ வந்து நட்டி சார், 3வது ஹீரோ வந்து காளை. இந்த படத்தில் வந்து இன்றைய விழாவின் கதாநாயகன் இமான் சார். யாருக்கும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் மாட்டுக்கும் சரி மனுஷனுக்கும் சரி எல்லா உயிருக்கும் சமமாகவே நீங்கள் மியூசிக் போட்டிருக்கீங்க. இதுவரைக்கும் தம்பி விமல் வந்து ஹீரோவாக இருந்தார். இந்த படத்துல இருந்து அவர் மாஸ் ஹீரோவாக இருக்கார். அதுக்கு மூல காரணம் தம்பி கேந்திரன், தயாரிப்பாளர், இதையெல்லாம் தாண்டி இமான் சார். ஒரு மியூசிக் டைரக்டர் நினச்சா ஒரு சாதாரண ஹீரோவை கூட ஒரு மாஸ் ஹீரோவை ஆக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் மிகப்பெரிய உதாரணம் சார். வெளியில் உங்களை பற்றி ஒன்று சொல்லுவாங்க, டான்சர்ஸ் சொல்லுவாங்க. அது ஒரு நாள் வந்து சிவன் பார்க்கில் வாக்கிங் போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு டான்ஸர் வந்து வேகமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அவன் எப்பயாவது தான் வருவான். அன்னைக்கு ஒரு நாள் பார்க்குறப்ப வந்து என்ன தம்பி திடீர்னு நடந்து வந்துகிட்டு இருக்கிறா அப்படின்னு. நாளை கழிச்சு ஷூட்டிங் இருக்குண்ணே, அதனால் போனோம். நாளை கழிச்சு ஷூட்டிங்க்கு இன்றைக்கி வாக்கிங் போகிறதுக்கு என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு வந்து கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், இல்லை சார் அது இமான் சார் மியூசிக்கு, பெண்ட் எடுத்துருவார் சார். அவர் மியூசிக் போட சொன்னால் இடியாக போடுவார் சார், அதுக்கு நம்ம பாடியை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் சார், அதுக்கு தான் சார் வந்து போனேன் அப்படின்னு வந்து சொன்னான். அந்தளவுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணோம், அது நடக்காமல் போச்சு. பட் ஃபியூச்சரில் நடக்கும். பெரிய விஷயம் சார். அதாவது மனுஷனுக்கும் ஒரே மியூசிக் தான், அதுக்கும் ஒரே மியூசிக் தான். அது ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து. அப்புறம் நட்டி சாரை பொறுத்த மட்டும் இதுதான் ஃபஸ்ட்டு படம் நடிச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன் அவர் கூட. பட் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுவோம், அதெல்லாம் நடக்கலை. பண்ணிருங்கம்மா, என்ன படம் தெரியல. அப்புறம் வந்து சார் இமான் சார் ரொம்ப நன்றி சார். ஒரு சாதாரண படத்தை ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தை வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான படமாக மாற்றினது வந்து 3 பேர். ஒன்று வந்து எடிட்ரு, 2வது வந்து சிஜி பண்ண வந்து அந்த டீமு, 3வது வந்து இந்த படத்துக்கு டிசைன் பண்ண வந்து அந்த முத்துக்குமார்னு ஒரு பையன். அதுக்கப்புறம் வந்து
இது ஒட்டு மொத்தமாகவே இவங்கெல்லாம் பேக்ரவுண்டில் சைலண்டில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அதை சவுண்டாக என்ஹான்ஸ் பண்ணி மிக பிரம்மாண்டமான ஒரு படமாக கொண்டு வந்ததுக்கு இமான் சார் ரொம்ப முக்கியமான காரணம், மிக மிக முக்கியமான காரணம். இந்த படத்துக்கு அப்புறம் விமல் சார் தம்பி விமல் வந்து ஒரு மாஸ் ஹீரோக்கான எல்லா வந்து மெட்டீரியலும் இது உள்ளே இருக்குது. அது இதுக்கப்புறம் வந்து நம்பி மாஸ் ஹீரோவாக வந்து போவாங்க. அடுத்து வந்து பிரசன்னா கேமராமேனு, அவனை சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மேடையில் அவனோட நான் பார்க்குறதில்ல, அவன் வளர்ச்சியை வந்து கண்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்து வந்து முனிஸ்காந்த் அண்ணன், ரொம்ப நன்றிண்ணே. பல நிகழ்வு வெளியே சொல்ல முடியாது, ஆமாம், அதனால் வேண்டாம். அடுத்து வந்து ஹீரோயின் சங்கீதா, அந்த பொண்ணோட இது நான் 3வது படம் நடிச்சிட்டேன். ஒன்று வந்து சனாஸ்காவா தெரியலையே, சனாஸ்கா ஒன்று ஐயா ஜெகனுடைய படத்தில் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து இந்த படத்தில் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ஒரு டைலாக் வரும், ஒருத்தன் தலையெடுக்கணும் அப்படின்னு. தலையெடுக்கிறதுக்கு வந்து வெள்ளை முடியோடு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, கோட் சூட்டு போட்டு இருக்கலாம். அது வந்து நமது தயாரிப்பாளர் வந்து ராஜசேகர், அவர் படத்தில் தான் அப்படி இருக்காரே தவிர நிஜத்தில் வந்து குழந்தை. அவரை பற்றி ஒரே ஒரு வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குது, நியாயத்துக்கு 2 பக்கம் இருக்குது, ஆனால் தர்மத்துக்கு ஒரே பக்கம்தான் இருக்குது. அதே மாதிரி நமது தர்மத்தின் தலைவன், இந்த படத்தின் ப்ரொடியூசர் முதலாளி ராஜசேகர் அவர்களுக்கும். காலைல படம் பார்க்குறப்ப எனக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். என்னடா சிரிச்சுக்கிட்டே இருக்காருன்னு ஃபஸ்ட்டு டைம் விட்டுட்டேன், 2வது டைம் பார்த்தேன் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அது வந்து நம்ம சரவண சக்தி வரும்போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். என்னடா அப்படின்னு, ஆள் செட் பண்ணியிருக்காங்களே பங்காளி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா சீன்லேயுமே அவர் வர்ற சீன்லையெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அது உண்மையிலேயே அவர் மட்டும் சிரிக்கலை, எல்லாருமே சிரிப்பீங்க. இந்த படத்தோட காமெடியோட பெரிய போர்ஷனை வந்து அவர் வந்து கையில் வச்சுருக்காரு. காமெடியாக நான் பண்ண இடத்த சீரியஸ் ஆக்கிட்டு என்ன சீரியஸ் ஆனோட காமெடியாக கொண்டு வந்து எடுத்திருக்காரு. ரொம்ப நன்றி. கல்வி கற்றவனுக்கெல்லாம் சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நல்ல வேலைக்காரனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பாக அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நமது ஆர்ட் டைரக்டர் வந்து சசிகுமார் உதாரணம். இந்த படத்தில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அவருடைய ஒர்க்கை பார்த்தேன். பார்த்துட்டு தான் 100 சாமியில் வந்து அவரை வந்து ஒர்க் பண்ண வச்சது. அதுக்கப்புறம் ஐயா ஜெகன், அவருடைய ரோஜா மல்லிகை கனகாம்பரம், அந்த படம் வந்து மிக தமிழ் சினிமாவின் முக்கியமான கதை சொல்லலில் மிக முக்கியமான படமாக வந்து இருக்கும். அதுக்கு வந்து அத்தனை தகுதியோடும் இருக்கிற ஒரு படம். புதுசாக கதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த படம் வந்து ஒரு பாடமாகவும் இருக்கும். அந்த படத்துலையும் நடிச்சிருக்கேன், அவருக்கும் நன்றி. எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்த மூலவர், உற்சவர், இயக்குனர் கேந்திரன் முனியசாமி, அவருடைய 3 படங்களுக்கும் நான் இதுக்கு முன்னாடி 3 படத்துலேயும் 3 படம் பண்ணியிருக்காரு. ஆனால் முந்தா நாள் தான் சொன்னேன் அவருக்கு, இந்த படம் தான் உங்களுக்கு முதல் படம், இந்த படத்துலேருந்து தான் நீங்கள் வந்து உங்களுடைய பயணம் இல்லை வெற்றி பயணத்தை நீங்கள் வந்து உருவாக்குறீங்க அப்படின்னு வந்து சொன்னேன். அதை உருவாக்கி கொடுத்த தயாரிப்பாளருக்கு காலமெல்லாம் நன்றி கடனோடு இருக்கணும் அப்படிங்கிறது. கேந்திரன் வந்து நம்ம கொஞ்சம் சீரியஸ் ஆனாலே, என்ன தான் காமெடி பேசினாலும் கொஞ்சம் சீரியஸ் ஆனாலும், ஆனால் கேந்திரன் வந்து கொஞ்சம் சீரியஸ் இல்லாமலே இருப்பார் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த படம் இன்றைக்கி முழுசாக பார்க்கும்போது தான் தெரியுது, அது பேச்சு தான் அப்படி இருக்குதே தவிர பட் செயல் வந்து ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு அப்படின்னு. அவரை பற்றி சொல்கிறதா இருந்தால், கடகம் எப்பெல்லாம் உச்சத்தில் இருப்பாரோ அப்போல்லாம் அவர் உச்சத்தில் இருப்பார். ஏன்னா அடுத்து ஃபைட் மாஸ்டர் முருகன் சார் ஒரு நாள் டிஸ்கஷன் வந்து வந்திருக்கிறப்ப அவர் பேசிக்கிட்டு இருந்தார். அந்த டிஸ்கஷனில் இப்போ படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அவர் டிஸ்கஷனில் என்ன பேசினாரோ அதை எடுத்தார் அப்படிங்கிறது. அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரணம். அவருக்கும் என்னுடைய நன்றி. படம் ரொம்ப நல்ல சிறப்பாக வந்திருக்கு. இந்த மேடைக்காக சொல்லலை, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு கமர்ஷியலான ஒரு நல்ல படம் பார்க்கணும், ஆபாசம் இல்லாமல் ரிட்டையர்ஸ் வசனம் இல்லாமல் இப்படி இல்லாமல் குடும்பத்தோடு படம் பார்க்குறதுக்கான ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் நன்றி. எல்லாத்துக்கும் மீறி பாண்டிமுடிக்கும் மிக்க நன்றி. இது வந்து ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி மாயாண்டி குடும்பம்னு ஒரு படம், அந்த படத்தில் நடிக்க போனப்போ எவ்வளோ சந்தோஷமாக ஒற்றுமையாக ஹாப்பியாக இருந்தோமோ அந்த மாதிரி இந்த படம் வந்து நடிக்க போனப்போ சந்தோஷமாக ஒற்றுமையாக ஹாப்பியாக இருந்தோம். ஏன்னா எல்லாருமே ஒரு பக்கா ஃபேமிலி.
ஷூட்டிங்கில் மட்டும் இல்லை, இயல்பாகவே நாங்கள் பர்சனலாகவே நல்ல குடும்பமாக உறவாக இருக்கிற ரொம்ப நல்ல உறவுகள் எல்லாருமே எல்லாம் ஒன்று சேர்ந்து போகிறதுக்கு காரணமாக இருந்த, இந்த படத்தை ஷூட்டிங்கில் போய் சந்திக்க காரணமாக இருந்த அன்பு தம்பி கேந்திரனுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஏன் சொல்லுவேன்னா, அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தம்பியை. ஏன்னா ஒரு நல்ல கதை அது ரொம்ப காலதாமதம் எடுத்துக்கும், லேட் ஆகும், எல்லாமே ரொம்ப சிரமம்லாம் அனுபவிக்கும். ஆனால் சரியான களத்தை தேடி போய் ஒரு நல்ல தயாரிப்பாளர்கிட்ட போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறதுக்கு விடாமல் தம்பி முயற்சி பண்ணி போராடி அந்த தயாரிப்பாளரை உருவாக்க, இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு புது ப்ரொடியூசரை கொண்டு வந்ததுக்கு முதல்ல தம்பிக்கு வாழ்த்துக்கள், அந்த தயாரிப்பருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த தயாரிப்பாளரும் வேற யார்ட்டையாவது போய் மாட்டியிருந்தா என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. பூசணிக்காய் உடைக்கிற அன்னைக்கே தம்பி வந்து டேபிள் ப்ராஃபிட் கொடுத்துட்டான். இது உண்மை. இந்த படம் பூசணிக்காய் உடைக்கிற அன்னைக்கு இந்த படம் லாபம். ஏன்னா ஒரு ஷெட்யூல் போட்டு ஒரு பிளான் பண்ணி ஷெட்யூல் பிரேக்கப் கொடுப்போம்ல, பட்ஜெட்டு அந்த மாதிரி கொடுத்துட்டு போயாச்சு. போனால் அன்பு தம்பி பாலா லைன் ப்ரொடியூசராக இருந்த தம்பியும் கேந்திரனும் சேர்ந்து பிளான் பண்ணி ஒரு பக்கா டீம், டிஓபி சார், ஆர்ட் டைரக்டர், நல்ல டீம் எல்லாருமே, ஐடிஎஸ் டீம் எல்லாருமே சேர்ந்து ஒரு 7 to 8 days வந்து ஷெட்யூலோட டேஸ் அட்வான்ஸாக முடிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து வித்து வந்து ஓடி வர லாபத்துக்கு முன்னாடி முடிக்கிறதுலே ஒரு லாபம் கொடுக்குறதுலாம் முதல் வெற்றி. அதுக்கு மொத்த டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு நல்ல டீம் இல்லாமல் ஒரு படத்தை சொன்ன டேட்டில் சொன்ன பட்ஜெட்டுக்கு கம்மியாக முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து அதை பண்ணுறதுல வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அதில் தம்பி இருக்கான்றதுல எனக்கு ரொம்ப பெருமை. அப்புறம் இந்த படம் வந்து நான் பெரிய கம்பெனி எல்லாம், மேக்ஸிமம் பெரிய கம்பெனி எல்லாமே வேலை பார்த்துட்டேன், பெரிய கம்பெனிலாம் சம்பளம் வாங்கிட்டேன். இது ஒரு 2D மாதிரி, சன் பிக்சர்ஸ் மாதிரி மிக கண்ணியமாக சரியான நேரத்துக்கு சரியான, நம்ம டிடி மாதிரி அவங்க சொல்கிற டேட்டில் பேமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து இந்த கம்பெனியில் யார் படம் பண்ணாலும் தாராளமாக நம்பி பண்ணுங்கள். சூப்பர் கம்பெனி இது. ஏன்னா பேமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஜென்யூனாக இருந்துட்டா ட்ரீட்மெண்ட்டு அதே மாதிரி நல்ல நல்ல ப்ரொடக்ஷன் டீம் சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க எல்லாருமே. என்ன மட்டும் இல்லை, எல்லாருமே எல்லாருக்குமே என்னென்ன வேணும், சின்ன சின்ன டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் டெய்லி வேஜஸ் வாங்குற தொழிலாளிகள் வரைக்கும் அவ்வளோ கவனிப்பு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட்டு. அப்படி ஒரு நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் தான் அப்படிலாம் ஒரு கவனிப்பு நடக்கும். சினிமாவில் அது ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்படி பார்த்தேன் ஷூட்டிங்கில். பிரியாணி வந்து வச்சுருவார் பொஃபே மாதிரி வரிசையாக, அவரே நின்று பரிமாறுவார். 300 பேரும் சாப்பிட்ற வரைக்கும் நிற்பார், கடைசியாக சாப்பிடுவார். அப்படியெல்லாம் முதலாளி கிடைக்க மாட்டாங்க. அவரோட நல்ல மனசுக்கு இந்த படம் மட்டும் இல்லை, இந்த நிறுவனமே பெருசாக வரணும் எனக்கு நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. அப்புறம் நான் ரொம்ப வியக்கிறது வந்து அன்பு தம்பி என் ரத்தம் விமல் இன்னும் 25 வருஷத்துக்கு அப்புறமும் இதே இளமையோட, இதே அழகோட இருக்கணும், இதே நல்ல மனசோட இருக்கணும். பேர் அற்புதமான மனிதர். எப்பவுமே வந்து இவ்வளோ பெரிய ஹீரோ, ஆனால் என்ன அவரோட நடவடிக்கையில் பேச்சுவார்த்தையில் அப்படி இருக்காது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது அவரோட நல்ல மனசுக்கும். நான் படம் பார்க்கல, ஆனால் படம் பார்த்து நானும் நட்டி மாமாவும் பர்சனலாக பேசிப்போம். 2-3 days பேக் நட்டி மாமா படம் பார்த்துட்டேன். நான் போகல, மாமா கடிச்சேன், மாமா எப்படி இருக்கு படம் அப்படின்னா, மச்சி கிரேட் எஸ்கேப் படம் சூப்பராக வந்திருக்கு, செம்ம ஜாலியாக இருக்கு மச்சான், ஆல் சென்டர் கவர் ஆகும், படம் ஹிட்டு. ஏன்னா என்கிட்ட உண்மை பேசுவாப்புல. ஸோ அதனால் நான் இந்த டீமில் இந்த சார் ப்ரொடியூசர் சாருக்கு இதை வாங்கி ரிலீஸ் பண்ணுற எல்லாத்துக்கும், கார்த்தியில் எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். மாமா ரிப்போர்ட் சொல்லிட்டாங்க, நான் கரெக்டாக சொல்லுவாப்புல, மாமா என்கிட்ட போயே சொல்ல மாட்டாப்புல. வாழ்த்துக்கள். அப்புறம் நான் ரொம்ப 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 நான் இப்போ பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா நல்லவங்களை பாராட்டாமல் விட்டாலும் தப்பு, தப்பானவங்களை பாராட்டினாலும் தப்பு. அந்த மாதிரி இமான் சாரை பற்றி சொல்லணுன்னா வந்து 2 தான் சொல்லுவேன். ஸ்டார் டைரக்டருக்கு கொடுக்குற அதே மரியாதை தான் புது டைரக்டருக்கு கொடுப்பாரு. அவருக்கு தான் வேலை தான், அவர் வேலைக்கு தான் மரியாதை கொடுப்பாரு. பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர்னு அவர் பிரித்து பார்த்ததே கிடையாது. நான் ஒரு 6-7 வருஷம் அவரோட நிறையா ஒர்க் பண்ணதில்லை. 3 மணிக்கு ஒரு டைம் சொல்லிட்டாருன்னா அது சின்ன டைரக்டராக இருந்தாலும் அதே மரியாதையோட தான் வரவேற்பார். அதே டைம் தான், பங்க்சுவாலிட்டி தான், அதே சின்சியாரிட்டி தான் இருக்கும். ஸோ பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு பிரித்து பார்த்ததில்லை. எங்கள் அண்ணன் மூர்த்தி என்ன சொன்ன மாதிரி இந்த படத்தில் 3 ஹீரோவுக்கும் சரிசமமான பாடல்களை பகிர்ந்து கொடுத்து இசையமைச்சு இந்த படத்தை வந்து நான் கடைக்குட்டியில் வந்து டபுள் பாசிட்டிவ் பார்த்துருக்கேன். அதை வந்து மேரிடா சவுண்டுக்கு அப்புறம் எப்படின்னு பார்த்துருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த படம் வந்து பெரிய மியூசிக்கல் ட்ரீட் செலிப்ரேஷனே இருக்குன்னு நினைக்கிறேன். உறுதியாக நம்புறேன். நான் இப்போ ட்ரெயிலர் பார்க்குறப்ப சாங் ரொம்ப தெரியுது. ரொம்ப ஏன்னா அவர் ஆத்மார்த்தமாக ஒரு அந்த ப்ராடக்டை ரொம்ப நேசிச்சுட்டாருன்னா அதோட அவுட்டே வேற மாதிரி இருக்கும். வாழ்த்துக்கள் சார், லவ் யூ சார். நான் ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவான ஆத்மாவை வந்து நான் ரொம்ப சினிமாவில் ஒரு சிலரை மட்டும் தான் பார்க்க முடியும். அப்படி ஒரு பியூரிட்டி, பாசிட்டிவிட்டி, சின்சியாரிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ அவர் இந்த படத்தில் இருக்கிறது மிகப்பெரிய பலம். அப்புறம் மற்ற எல்லா டெக்னீஷியனும், என் உயிர் ஜிஎன் வந்து என்னோட ஃபைட் மாஸ்டர் வந்து அது என் குடும்பம். அது அவரோட ஒர்க்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட இடம் வேறையாக இருக்குது. கண்டிப்பாா அதுக்கான இடம் சீக்கிரம் கிடைக்கும். அவருக்கு அவ்வளோ திறமை, அவ்வளோ பேரை வளர்த்து விட்டவர். அவர் பெரிய பெரிய இன்னைக்கு இருக்கிற ஃபைட் மாஸ்டர்ஸ்லாம் அவரோட ஜூனியர்ஸாக இருப்பாங்க. அவ்வளோ பேருக்கு வழிகாட்டினவர் அவர். ஸோ அவர் வந்து லேட்டாக மாஸ்டர் ஆனார். சீக்கிரமாக பெரிய ரவுண்டு வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். மற்றபடி இந்த படம் எனக்கு நிறையா கொடுத்துச்சு, சூப்பர் சம்பளம் கொடுத்துச்சு.
சூப்பர் ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்துச்சு. இந்த இந்த என்னோட படத்தோட கம்போசிங்கை வந்து இவங்களோட படம் குற்றாலங்களை போய் தான் நான் ஒரு சாங்க்கு வந்து கம்போசிங் எனக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடச்சி ஒரு நல்ல சாங் பண்ணேன், டிவைன் சாங் ஒன்று. அதுபோல் இந்த சனஸ்காஷி அவங்கள வந்து இந்த படத்தில் நடிக்கிறப்ப தான் நான் வந்து நானும் ஷூட்டிங்கில் இருப்பேன், அவங்களும் ஷூட்டிங்கில் இருப்பாங்க. ஆனால் நான் ஃபோனில் அவங்ககிட்ட பேசிகிட்டே இருப்பேன். ஆனால் அந்த படத்தில் இருக்கேன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருப்பேன். உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சிருக்கேன் வாட்ஸ்அப்பில், தங்கராஜ் அனுப்பிச்சார், அதை கொஞ்சம் படிங்கன்னு படிச்சுட்டேன்னு பேசுவாங்க. நான் அங்கேயே இருந்தால் பேசிட்டு இருப்பேன், அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்படியே பண்ணி கடைசி அவங்கள வந்து என் ப்ராஜெக்டில் நடிக்கிறேன்னு ஒத்துக்க வச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் இங்கிருந்து தான் ஒருத்தன் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ நேராக போய் பேசாமல், ஏன்னா அவங்களுக்கு உண்மையாக கதை, ஏன்னா நான் வந்து பெரிய டைரக்டர் கிடையாது, அது ஒரு பெரிய பயங்கரமான பேனரில் உருவாகிற பெரிய படமும் இல்லை. அந்த மாதிரி சின்ன படத்தில் அவங்கள கூப்பிட்றப்ப அந்த கதை தான் அவங்க வேல்யூ, அவங்கள நடிக்கணும்னு நம்பிக்கையில் கூப்பிட்டேன். அதுக்காக சம்மதிச்சுட்டு அந்த படம் வந்து நிறைய கொடுத்துச்சு, எனக்கு ஹீரோயினை கொடுத்துச்சு, பாட்டை கொடுத்துச்சு, சம்பளத்தை கொடுத்துச்சு, எல்லாமே கொடுத்துச்சு. ரொம்ப ஹாப்பி. ஸோ வடம் இது வந்து முதல்ல இப்படி ஒரு பிரமாதமான கதை களத்தை எடுத்து ஒரு நல்ல தமிழ் டைட்டில் வச்சு ஒரு நம்ம மண்ணுக்கு ஏற்ற படமாக கொடுத்த என் அன்பு தம்பிக்கு வாழ்த்துக்கள். படம் வெற்றியடைய மாபெரும் வாழ்த்துக்கள். லவ் யூ. ஜெய் ஷாராம். வணக்கம். வழக்கம் போல் இந்த படத்துலேயும் வந்து ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்துருக்க அந்த இயக்குனர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. சில படங்களில் வந்து நம்ம தயாரிப்பாளர்களை நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த படத்து தயாரிப்பாளரையும் நான் சொல்லணும். மாசாணி அம்மனுடைய பெரிய பக்தர், அதுக்கு அத்தனை தகுதியும் அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா வந்து சாப்பாடு விஷயத்துலையும் சரி, ஒருத்தவங்களை கவனிக்கிற விஷயத்துலையும் சரி, சம்பளம் கொடுக்குற விஷயத்துலையும் சரி, ஐயா சம்பளம் தருவியலா அப்படின்னு நம்ம கேட்கவே வேண்டாம், கேட்காமலே எல்லாம் கொடுத்த அந்த தயாரிப்பாளர். அதனால எல்லாமே எங்களுக்கு அவர் நிறைவாக கொடுத்ததுனால இந்த படம் வந்து அவருக்கு நிறைவாக அமையணும் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிறோம். அப்புறம் வந்து கதாநாயகன் தம்பி விமல் சாரோட இந்த படம் நடித்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். பாப்பாவோட நடிச்சிருக்கேன், அதனால அது இது 2வது படம் நடிக்கிறேன். அப்புறம் வந்து கேமராமேன் தம்பியை வந்து நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதாவது சட்னி சாம்பார் அப்படின்னு ஒரு படத்துல வந்து இனி கருப்பழகியா அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தாரு. திடீர்னு நானே பார்த்தேன், இது நம்மளா இல்லை வேறு யாருக்கும் டூ போட்டு நடிக்க வச்சிருக்காங்களா, அவ்வளோ அழகா இனிய வந்து காமிச்சிருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்துல கூட இனி அழகாக தான் காமிச்சிருப்பாரு. கரெக்டா? அதனால ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துல வந்து நான் பண்ணது. அப்புறம் மூர்த்தி சாரை பத்தி நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நான் இன்னைக்கு இந்த ஃபீல்ட்ல சினிமா துறையில நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து அவர் என்னோடக்கு சினிமாவோட குருநாதர் ஐயா, ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் தான் எனக்கு வந்து முதல் வாய்ப்பு வெடிகுண்டு முருகேசன் அப்படின்ற படத்துல எனக்கு ஒரு பெரிய, அதுவும் முதல் படத்துல எனக்கு ஒரு பெரிய கதாபாத்திரம் கொடுத்து நடிக்க வச்ச எங்க காமராஜர் கூப்பிடுறாருயா அதனால அவங்கள நம்ம வாழ்த்தணும். ஜெகன் அண்ணா, இங்க எல்லாருமே என்னைய கையை பிடிச்சு கூட்டிட்டு போறதுதான். அண்ணனுக்கு மனைவியா நடிச்சிருக்கேன், அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துல ஐயா உங்களை நான் கவனிக்கவே இல்லையா, நான் லேட்டா வந்ததுனால வேலையில யாரு இருக்காங்க பார்க்காம விட்டுட்டேன், மன்னிச்சிருக்கையா. இந்த மாதிரி ஒரு பெரிய ஆட்கள் இருக்கிற இடத்துல நான் நின்று பேசுறது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, ரொம்ப சந்தோஷம். சில காரணங்களால நான் முதல்ல வந்து உட்கார்ந்துருக்கணும், சில காரணங்களால கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. எல்லாரும் பெரிய மனசு வச்சு மன்னிச்சிருங்க. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. வணக்கம். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் எனக்கு ஆடுற பேச வராது, நான் அப்படி பேசுகிறேன். இதில் வந்து நான் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும். ஒவ்வொருத்தராக எனக்கு பேர் சொல்லி சொல்ல வராது. இந்த கதை ஃபைனலான உடனே, ஏன்னா என் முதலாளியை பற்றி நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு பேசிக்கலாம், நான் கடைசியாக சொல்கிறேன். முதல்ல இந்த கதை ரெடியான உடனே இமான் சார் தான் இந்த கதைக்கு இமான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இமான் சார் போய் சந்தித்து அவர் என்னைக்கு ஓகேன்னு சொன்னாரோ அன்னைக்கு இந்த படம் எனக்கு தெரியும் ஹிட்டு அப்படின்னு. அடுத்ததா தேங்க்ஸ் சார், நன்றி சார். அடுத்து விமல் சார், இந்த படம் அவர் வந்து அடுத்ததாக நான் அவரை சந்தித்து பேசினேன், கதை கேட்டார். ரொம்ப அதாவது ஒரு ஹீரோ அப்படின்னு தான் ஃபஸ்ட் மீட் பண்ணேன். ஆனால் அந்த 10 நிமிஷத்துலேயே ரொம்ப இயல்பாக இப்படிலாம் இருக்க முடியுமா, இப்படிலாம் இருப்பாங்களா, ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கோம்ல இந்த 20 வருஷத்தில். ஆனால் முதல் முறை சந்திப்புலேயே அவ்வளோ அழகாக விமல் சார் வந்தவுடனே அடுத்து சக்ஸஸ். அடுத்ததாக நட்டி சார்,
சார்கிட்ட வந்து கதை சொன்னேன். கதை அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கேட்டார். அவர் கேட்டவுடனே கேட்டு முடிச்சுட்டு அவர் ரொம்ப ஸ்பீடாக பேசுவார். அது அழகாக இருக்கும். அவரோட ஸ்டைல் எல்லாமே நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரியே ஞாபகப்படுத்தும். டக்குன்னு இதை நான் சொன்னது அப்படியே எடுத்துருவீங்களே அப்படின்னு. சத்தியமாக அப்படியே எடுப்பேன் சார். ஓகே பண்ணுறோம் அப்படின்ட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து சரி ஹீரோயினி. இந்த படத்தில் ஹீரோயினி சொல்லியாகணும். நிறையா தேடிக்கிட்டே இருந்தோம். நிறையா பேரை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரே ஒரு சின்ன ஸ்டேட்டஸில் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். அந்த ஃபோட்டோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. யோசிக்கவே இல்லை. அப்படி உள்ளே வந்த ஆமாம் ஹீரோயினிக்கு நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இடத்துல நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக இருப்பாங்க. அது கன்ஃபார்மாக நல்ல ஒரு இடத்துல இருப்பாங்க. அடுத்து கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், ஃபைட் மாஸ்டர், நான் யாராவது விட்டால் சாரி. அப்புறம் மூர்த்தி அண்ணன், ஜெகன் அண்ணா, எடிட்டர் சார் எனக்கு, அப்புறம் இந்த டான்ஸ் மாஸ்டர். இங்கே இப்போ சார் வந்திருக்காரு, தீனா மாஸ்டர் வரல, தினேஷ் மாஸ்டர் கொஞ்சம் வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் வேலை பார்த்த அத்தனை டெக்னீஷியன், அப்புறம் முக்கியமாக என்னோட உதவியாளர்கள் ஒருத்தரையும் காணும். எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல இருட்டில். ஏய் இங்கே வாங்கடா. என்னுடைய உதவியாளர்கள் எங்கப்பா? ராஜதுரை எங்க இருக்கான்? இல்லை, அவனுக்கு ஒரு வேலை கொடுத்து போயிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் வேலை எங்கே வேலை இருக்கோ அங்கே தான் இருக்கான். அவன் இதுக்கு போயிட்டான், ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கரெக்ஷனுக்கு. அதனால இந்த படத்தில் வேலை பார்த்து என் உதவியாளர் அனைவருக்கும் நன்றி. என் தயாரிப்பாளர், அதாவது ஒரு கதை எடுக்கலாம், இவ்வளோ பேரை உருவாக்கலாம், எத்தனை பேரை வேணாலும் நம்ம கூட்டிகிட்டு வரலாம். ஆனால் அதுக்கெல்லாம் சினிமாவில் ஒரு தயாரிப்பாளர் வேணும். அந்த தயாரிப்பாளர் முதல்ல நம்மளை புரிஞ்சுக்கிட்டு அந்த கதையை நேசிக்கிற ஒருத்தராக இருக்கணும். அந்த வகையில் எனக்கு கிடைச்ச என் முதலாளி மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இருந்தால் தமிழ் சினிமாவில் என்னை மாதிரி ஜெயிக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கிற எத்தனையோ இளைஞர் சொல்லிட்டு நினைக்காது, இளைஞர் தான், என்னை மாதிரி ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற நிறையா உதவி இயக்குனர்கள், நிறைய பேர் இருக்காங்க. இந்த தெருவில் எடுத்துக்கிட்டோம்னா என்ன மாதிரி ஆசை கனவுமா சுமந்துக்கிட்டு இருக்கிற அத்தனை உதவி இயக்குனருக்கும் இதே மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சா அவங்க ஜெயிச்சிருவாங்க. அந்த வகையில் எனது முதலாளிக்கு நன்றி. என் முதலாளி அவர் ஒரு தனி ஆள்லாம் கிடையாது. அப்படின்னா அவர் ஒரு தோப்பு தான், தனியாக இருக்க மாட்டார். அவருக்கு ஒரு 10 பேர் கூட இருக்கணும், ஒரு 10 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கணும். எங்கேயாவது அவரோட பார்ட்னர்ஸ்லாம் இங்கே கீழே உட்காந்துருக்காங்க. நிறையா அவர் பேர் நிறையா சொல்லணும். ஏதாவது விட்டுட்டேன்னா யாராவது மன சங்கடப்பட்டுறக்கூடாது. அதோட என் முதலாளியோட அத்தனை கிளைகளுக்கும் நன்றி. யாரையும் நான் விட்டுறல, அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். அவர் என்னன்னா ஒரு படத்தை ஒரு கதை கேட்டுட்டு என்னையே திடீர்னு ஒரு இடத்துக்கு வர சொல்லி ஃபுல்லாக பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்துருவாரு. ஃபுல் கட்டிடுவோம். சரி சும்மா தானே வந்திருக்கோம் அப்படின்னு டக்குன்னு பார்த்தா ஒரு ஹாலை ஓப்பன் பண்ணுவார். ஒரு 5 பேர் உட்காந்துருப்பாங்க. என்னன்னு கேட்டால், வாத்தியார கதை சொல்லுங்க பாரு. ஃபுல் பிரியாணி போட்டுட்டு 2.5 மணி நேரம் கதை சொல்லுங்க. ஃபுல் கதையை கேட்பார். அன்னைக்கு கதை கேட்க ஆரம்பிச்சது தான் ஷூட்டிங்லேருந்து, எடிட்டிங்லேருந்து, டப்பிங்லேருந்து என் கூட இந்த மேடை வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட அவர் தெரிஞ்சதில்லை. எனக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கே தெரியாது, அவருக்கு தெரியும். நான் என்ன சாப்பிடுவேன், நான் லைட்டாக இருமுனா பக்கத்தில் நிற்பார். இப்படி ஒரு முதலாளி கிடைச்சா நம்ம எந்த தூரத்துக்கு வேணாலும் போகலாம். இப்படி ஒரு நட்பு கிடைச்சா எந்த சிகரத்தையும் தொழலாம். அந்த வகையில் எனது முதலாளிக்கு நன்றி. மற்றபடி எல்லாம் பேசிட்டுன்னு நினைக்கிறேன். எதையாவது விட்டுருந்தா அப்புறம் இந்த படத்தில் நடித்த இங்கே மேடையில் இல்லாட்டா கூட அவங்க இந்த படத்தில் என் இதயத்தில் எப்போவுமே அவங்களுக்கு இடம் இருக்குது. நல்லா நடிச்சிருக்கீங்க, சூப்பர். இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக இதில் நடித்த சின்ன சின்ன கேரக்டர்லாம் கிடையாது. என்னை பொறுத்தவரை இந்த படத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் ஹீரோயினி தான், எல்லாரும் ஹீரோ தான். அதை தாண்டி இந்த படத்தில் விமல் சார் அவரோட எங்கேயுமே பிரியாமல் வந்த, இந்த படத்தில் அதுக்கு பேர் பாண்டிமுனி, ஆனால் அவன் சோழன்.
அவனுக்கு ரொம்ப பங்கு இருக்கு இந்த படத்தில். அவ்வளோ அதாவது ஆக்ஷன் சொன்னால் நடிப்பான். ஏன்னா அதை மாடுன்னு சொல்ல கூட மனசு வரல. ஏன்னா அது அவ்வளோ ஜென்னினாக அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அதுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. விமல் சார் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன் சார். எப்போவுமே உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த படம் நிறைய அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது விமல் சார் வந்த உடனே அந்த படம் மூவ் ஆச்சு. ஏன்னா அது வரைக்கும் பல இடங்கள் போய் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. விமல் சார் வந்த ஒரே நாள் அன்னைக்குலேருந்து வேலை நிற்கவே இல்லை. இன்னைக்கு இந்த வர்ற வரைக்கும் அவரோட நிறையா அவர் சில விஷயம் சொல்லக்கூடாதும்பாரு, ரொம்ப தன்னடக்கமானவர். அதனால் அவரை நான் எதுவுமே சொல்லலை. நேற்று ஒரு விஷயம் அவர் கஷ்டப்பட்டதை சொன்னால் ஏங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனால் நம்ம சொல்லி தான் ஆகணும். இந்த படம் எல்லாரும் சொல்கிறாங்களே 40 நாளில் முடிஞ்ச 35 நாள். அது ஒரு ஹீரோ நினச்சா தான் முடிக்க முடியும், ஒரு டைரக்டர் நினச்சா முடிக்க முடியாது. நம்ம பிளான் பண்ணால் அவங்க அதுக்கு ஒத்துழைக்கணும். எந்த சூழ்நிலையும் ஒரு நாள் கூட அவர் சோர்ந்து போகாமல் எல்லா டெக்னீஷியனும் ஒற்றுமையாக இருந்ததுனால தான் அந்த படம் எடுக்க முடிஞ்சுச்சு. அதனால் மீண்டும் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மார்ச் 6ஆம் தேதி தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். நான் அந்த படத்தை பற்றி எதுவுமே பேசலை, ஏன்னா அதை நான் பேசக்கூடாது. இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக பேசுவீங்கன்னு மிகப்பெரிய நம்பிக்கையோட எல்லாம் அல்ல முருகனையும் மாசனையும் வடிவெற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று இந்த அவையில் கூடியிருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். So first of all, I like to thank my director. அவர் சொன்ன மாதிரி என்ன ஒரு ஸ்டேட்டஸ்ல தான் பார்த்தாரு. நான் இன்னொரு படம் பண்ணிட்டு இருந்தேன், அது அவரோட நண்பர் படம். அந்த படத்துல வச்சிருந்த ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்து எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு அடம் பிடிச்சி இவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எத்தனை போட்டோஸ் காட்டினாலும் எவ்வளவு பெரிய ஹீரோயின்ஸை காட்டினாலும் அவர் எனக்காக இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் அதே மாதிரி விமல் சாரும் அவரும் இவ்வளவு பெரிய ஹீரோவா இருக்கும் போது எனக்கு இன்னும் பெரிய ஹீரோயின் வேணும்னு எதுவும் கேட்காம புதுசா வர எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் அவரு சொல்ற மாதிரி பெரிய ஹீரோஸ் கூட எல்லாம் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும்ல, எப்படி பண்ணுவேன் என்னவா ட்ரீட் பண்ணுவாங்கன்ற பயம் இருக்கும் போது அவர் என்ன ஸ்பாட்ல கலாச்சிக்கிட்டே இருப்பாரு. எல்லா சீன் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கூட பண்ற மாதிரி செம்ம ஜாலியா இருக்கும். தேங்க்யூ சார். அண்ட் இமான் சார் நான் சின்ன வயசுல சன் டிவில போகும்போது நான் பார்த்து வளர்ந்த சாங்ஸ் எல்லாம் நான் ஸ்கூல் கிளம்பும் போது கேட்ட சாங்ஸ் பார்த்த ஹீரோயின் மாதிரி இப்ப நான் தெரிஞ்சேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆசை கலவாணி சாங் நான் சின்ன வயசுல பார்த்து சன் டிவில பார்த்த ஒரு ஹீரோயின்ஸ் மாதிரி இப்ப நான் இருக்கும் போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூ சார். எனக்கு ஒரு தனி சோலோ சாங் கொடுத்ததுக்கு அது சிமே மேம் பாடியிருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஹீரோயினுக்கு ஒரு சோலோ சாங் வருது. ஸோ அந்த சாங் எனக்கு கொடுத்ததுக்கு இமான் சார் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் கேமராமேன் சார் எல்லா ஹீரோயின்ஸ்க்கு இருக்கும் நம்மளை எப்படி காட்டுவாங்க, நம்மளுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொடுப்பாங்க, நல்ல கலர்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். என்னை எந்த இடத்துலயுமே டிசப்பாயிண்ட் பண்ணாம எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. என்னை அழகா காட்டின கேமராமேன் சார் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் டோர்த்தி நானும் டோர்த்தியும் இப்போ நிறைய பேசிப்போம். ஐயோ எனக்கு காஸ்டியூம்ஸ் இப்படி இருக்கிறதுக்கு பயமா இருக்கு அப்படி இருக்குன்னா மேம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப கம்ஃபர்ட்டா வச்சுக்கிட்டீங்க. தேங்க்யூ டோர்த்தி. அண்ட் எடிட்டர்ஸ் நான் இப்பதான் காலைல தான் படம் பார்த்துட்டு வந்தேன். லைக் வேற லெவல்ல இருந்துச்சு உங்க எடிட்லாம். மாடோட பில்டப்லாம் அது பார்த்தோன்னே கத்தணும் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. தேங்க்யூ சார், ரொம்ப அழகா எடிட் பண்ணிருந்தீங்க. அண்ட் ஜெகன் சார் கூட எனக்கு தெரியவே தெரியாது இந்த படத்துல ஜெகன் சார் இருக்காருன்னு. நட்டி சார் கூட தான் ஜெகன் சார் வருவார். நட்டி சார் எனக்கு பெருசாக காம்பினேஷன் இல்லை, ஸோ நாங்கள் மீட் பண்ணல. ஜெகன் சார் கூட இன்னொரு படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். அண்ட் நட்டி சாரை நான் மீட் பண்ணவே இந்த படம் ஃபுல்லாக எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. எனக்கு பண்ணணும், அவருக்கு ஷூட் இருக்கும்போது எனக்கு இல்லை, எனக்கு இருக்கும்போது அவருக்கு இல்லாத மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு தான் ஃபைனலி மீட் பண்ண. உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைட் மாஸ்டர் எங்களுக்கு ஒரு இன்டர்வல் போர்ஷன்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். ஃபைட் சீக்வன்ஸ்ல ஹீரோயின்ஸ் கொஞ்சம் கம்மியாக தானே யூஸ் பண்ணுவாங்க, பட் சார் என்ன ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல. தேங்க்யூ சார். அண்ட் டைரக்டர் சொன்ன மாதிரி ஒரு போட்டோல பார்த்த இன்னொரு ரீசனும் எங்களோட ஆர்ட் டைரக்டரும் அதே ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றாரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நான் இன்னொரு ரீசனும் ஆர்ட் டைரக்டர் இருந்தா அவரும் அந்த பொண்ணு நல்லா பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு வார்த்தை எங்க டைரக்டருக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சுன்னு சொன்னாரு என்ன எடுக்கிறதுக்கு. ஸோ தேங்க்யூ சார். தீபாக்கு கூட நான் செகண்ட் ப்ராஜெக்ட் பண்றேன். தீபாக்கு கூட இருந்தாலே செம்ம ஜாலியா இருக்கும். அவங்க பேசுறதே ரொம்ப அழகா இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கலான்ற போல இருக்கும். தேங்க்யூக்கா. அந்த பாண்டிமுனி சாங் கொரியோ பண்ண மாஸ்டர் அந்த ஷூட் இருக்கும்போது நான் இல்லை, நான் இப்போ பார்க்கும்போது பாண்டிமுனி சாங் அவ்வளோ அழகா இருக்கும், ரொம்ப அழகா கொரியோ பண்ணியிருந்தீங்க சார். தேங்க்யூ. அண்ட் ஃபைனலி எங்க ப்ரொடியூசர் சார், இந்த படத்தை தாண்டி எனக்கு எனக்கு அண்ணா இல்லை, பட் எனக்கு ஒரு அண்ணா ஃபீல் எதுவாக இருந்தாலும் ஒரு அண்ணா இருந்தா ஒரு தங்கச்சிக்கு என்னெல்லாம் பண்ணுவாரோ அது எல்லாமே அவர் பண்ண ரெடியா இருப்பாரு. எனக்கு
என் லைஃப்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அவர்கிட்ட போய் நிக்கலாம்ன்ற அளவுக்கு கூட இருக்கு. தேங்க்யூ அண்ணா. அண்ட் எங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் அண்ட் கேமரா அசிஸ்டன்ட் டீம் ரொம்ப தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ. மாசாணி பிக்சர்ஸ் ராஜசேகர் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய ஃபர்ஸ்ட் விஷஸ் சார், அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் விஷஸ். அண்ட் இதை தாண்டி இந்த நிறுவனம் இன்னும் பல திரைப்படங்கள் பல வெற்றி திரைப்படங்களை கொடுக்க போகுதுன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது சார். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது இப்போ சாபு சார் சொன்னார் இல்லையா, மீட் பண்ணும்போது அதாவது ஸ்வீட்டு சீடை அது இதுன்னு எல்லாம் எடுத்துட்டு வந்துடுவார். அது மாதிரி தான் இப்போ நம்ம இந்த படத்துடைய ப்ராசஸில் கம்போசிங்லேருந்து இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரைக்கும் ஒரு 60-70 வாட்டி சந்திச்சிருப்போம்னா வரும்போதெல்லாம் ஏதாவது எடுத்துட்டு வந்துடுவார். இன்னைக்கு இந்தாங்க சீடைன்னுவார், இன்னைக்கு இந்தாங்க ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னுவார், இன்னைக்கு இந்தாங்க நட்ஸுன்னுவார். அது வந்து ஒரு அன்பு தொல்லை. அப்படி ஒரு ப்ரொடியூசர் அவர் வந்து எனக்கு என்னன்னா இதை இவ்வளோ வாங்கி கொடுக்குறாரு, இது ஏதாவது படத்தில் செலவு பண்ணால் கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்லாம் கூட யோசிக்க தோணும். பட் படத்துக்கு தேவையானதையும் ரொம்ப அழகாக எந்தவித கஞ்சத்தனமும் பார்க்காமல் அந்த படத்துக்கு நியாயமா என்ன செய்யணுமோ அதை ரொம்ப அழகா செய்து கொடுத்துருக்காரு. அதுவும் கேந்திரன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய அசெட் அப்படின்னு சொல்லணும்னா அது ராஜசேகர் சார் தான். ஒரு இணை பிரியா ஒரு தோழர்கள் அப்படியா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, போக போக முட்டிக்கும் இல்லையா. பட் அப்படி இல்லாம படம் முடிஞ்ச பிறகும் அதே நட்புடன் இருப்பது, அதை பார்க்கறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது இந்த படத்தோட முடிகிற நட்பாகவும் அது தெரியல. அது வந்து ரொம்ப நீண்ட நாட்கள் நீண்ட வருடங்கள் அப்படியே தொடரப்போகும் ஒரு நட்பாக அது பார்க்கப்படுது. ரொம்ப அழகா இருக்கு, அந்த நட்பை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இத்தனை வருஷத்துல தான் ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் அப்படி இவ்வளோ அந்யோன்யமா இருந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அது பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். வாழ்த்துக்கள் சார். அண்ட் கேந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்துடைய கதை ஃபர்ஸ்ட் முடிவான பிறகு ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் வந்து கதை சொன்னார். சார் கதையெல்லாம் ஓகே சார், பிடிச்சிருக்கு. பட் ஒரு காஸ்ட் ஒரு ஹீரோ ஹீரோயின் யார் நீங்கள் முதல்ல லாக் பண்ணாதான் முதல்ல ப்ராஜெக்டே மூவ் ஆகும். ஏன்னா நிறைய பேர் கதை சொல்லுவாங்க, பட் அது ஒரு நியூ ஃபேஸ் இருந்தால் கூட ஒரு நியூ ஃபேஸ் இவங்க தான் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணாதான் அது ஷூட்டுக்கு வந்து ரெடி ஆகும். ஸோ அதனால வந்து முதல்ல ஒரு ஆர்டிஸ்ட் லாக் பண்ணிட்டு வாங்க சார் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னேன். அண்ட் விமல் சார் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தது எனக்கு ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சி. ஏன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த தேசிங்க ராஜா திரைப்படத்துடைய பாடல்கள் அது இப்போது ரீசெண்டாகவும் இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் அது வந்து ட்ரெண்ட் ஆகி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதுக்கு நான் ஒரு சில திரைப்படங்கள் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் அவர் இப்போ ரீசெண்டாக தக் ரிப்ளை அப்படின்ற விஷயத்தில் பயங்கர பாப்புலராக இருக்காரு. அப்படியே ஒற்றை வார்த்தைகள் தான் அப்படி பதில் சொல்லுவார். அப்படியே அணுகுண்டு போட்ட மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பதிலும். இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் பசங்கள்லாம் வந்து ஜென்சி பசங்கள்லாம் வந்து இவரை அப்படி ரிலேட் பண்ணி இவர் ஸ்பீக்கிங் ஃப்ரம் த ஹார்ட்ல அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுக்குறாரு. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் சார். உங்களுக்கு தெரியாமலே நடக்குது ஒரு பக்கம், நல்ல விஷயம் தான். ஏன்னா சில பேர் வந்து போலியா நடிக்கவே தெரியாது இல்லையா, எங்கேயுமே போலியா நடிக்க தெரியாது, மனசு இருக்கிறது அப்படியே பேசுவாங்க. அது சரியான நேரத்தில் சரியான ஒரு நொடியில வந்து இவங்க ஒரு அப்பழுக்கற்ற ஒரு ஆளு சரியாதான் மனசுல தோன்றதான் பேசுறாருன்ற அது வந்து எப்படியாவது வெளிப்பட்டுரும் சார். நீங்க இந்த நாள் நடிச்சாலும் நடிக்கலனாலும் அது மனசு இருக்கிறது அது வந்து வெளிப்பட்டுரும். ஸோ அப்படி ஒரு மனிதனா இருப்பதற்கு அதுக்கே முதல்ல வாழ்த்துக்கள் சார். அண்ட் இந்த திரைப்படத்துல 4 பாடல்கள், அதுல ஞான கரவேல் அப்படின்றவர் தான் வந்து 4 பாடல்களும் எழுதியிருக்காங்க. அண்ட் சிங்கர்ஸ் சின்மயி ஸ்ரீபதா வந்து இந்த ஆசை களவாணிய பாடலை பாடியிருக்காங்க. அப்புறம் இந்த பொங்கல் பாட்டு ஒன்று இருக்குது, அது என்னுடைய குரலில் கொஞ்சம் கேப்புக்கு பிறகு என்னுடைய குரலில் ஒரு பாடல் பதிவு நடந்தது. அண்ட் அந்தோனிதாசன் அவர்களும் மகிழ்ச்சியம் பாலா அவர்களும் அந்த பாண்டிமுனி பாடலை வந்து பாடியிருக்காங்க. அப்புறம் ஸ்வேதா மோகன் வந்து பாதகத்தி அப்படின்ற ஒரு பாடலை வந்து பாடியிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்தை நம்பி என்னுடைய ஆடியோ லேபிள் DI சவுண்ட் ஃபேக்ட்ரிக்கு நம்பி கொடுத்த தயாரிப்பாளருக்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நட்டி சார் வந்து இந்த படத்தில் அஃப்கோர்ஸ் நிறைய படங்கள் சாரோடைய படங்கள் வந்து பார்த்துருக்கேன். இதில் அப்படியே எனக்கு வந்து சூப்பர் ஸ்டாரை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங். அவருடைய மாடுலேஷன், அந்த டைலாக் டெலிவரி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அண்ட்
டு த பாயிண்ட், கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஒரு மில்லிமீட்டர் அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் சரியாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நம்மளுடைய இண்டஸ்ட்ரியோடைய சொத்து நட்டி சார். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் சாபு அவர்களுடைய எடிட் பேட்டர்ன், முக்கியமாக இந்த படம் ஒரு ஸ்போர்ட், நம்மளுடைய ரூரல் ஸ்போர்ட்டை வந்து பேஸ் பண்ண ஒரு படம், வடமஞ்சு விரட்டை பற்றி. ஸோ அந்த எங்கெங்கெல்லாம் அந்த ஸ்போர்ட் நடக்குது ஒரு படத்துக்குள்ள, அதோடைய கட்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கிரிப்பை வந்து எங்கேயும் லூஸ் பண்ணாமல் ரொம்ப அழகாக எடிட் பண்ணி கொடுத்த சாபு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் கொரியோகிராஃபர் தான் இப்போ தான் அவர்கிட்ட பேசினேன் சந்தோஷ் சார்கிட்ட. ஏன்னா அந்த பாண்டிமுனி சாங்கில் விமல் சார் வந்து இவ்வளோ பயங்கரமாக வெறித்தனமாக ஆடி ரொம்ப வருஷம் பிறகு இந்த பாட்டில் தான் பார்த்தேன் நான். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க சார், என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் முக்கியமாக எந்த திரைப்படம் இருந்தாலும் இது லைட் அண்ட் சவுண்டு தான். ஸோ ஒரு டைரக்டருடைய விஷன், அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த கதையுடைய விஷனை வந்து லைட் அண்ட் சவுண்டில் தான் அது இன்னும் அந்த சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதே அந்த லைட் அண்ட் சவுண்டு தான். ஸோ அந்த லைட்டுக்கு சொந்தக்காரரான பிரசன்னா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் த ஃபிலிம் வாட் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த படம், ஒரு படத்துடைய ட்ரெய்லர் ஆகட்டும், இந்த ஓவரால் படத்தை பார்க்கறதாகட்டும், த டோன் ஹி ஹஸ் செட் ஃபார் த ஃபிலிம், த டிஐ அந்த கிரேடிங் பண்ண விதமாக இருக்கட்டும், அண்ட் தி ஓவரால் ப்ரெசன்டேஷன், இந்த ஒரு கேன்வஸையே வந்து அதை பெருசாக காட்டுறதுக்கு உங்களுடைய விஷுவல்ஸ் பெரிய ப்ளஸ். ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஜெகன் சார், மூர்த்தி சார் அண்ட் சக்தி சார், உங்கள் 3 பேருக்கும் வாழ்த்துக்கள் சார். அண்ட் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப லிமிட்டடான போர்ஷன்ஸில் வந்தாலும் ரொம்ப நோட்வர்த்தியான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்ததுக்கு வாழ்த்துக்கள் சார். அதுவும் ஜெகன் அவர் வந்து எனக்கு நிறைய ஆண்டுகளாக தெரியும். அண்ட் ரொம்ப 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 க்ளோஸாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு பர்சன். அண்ட் அது அவர் எங்கே இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், என்ன வேலை பார்த்தாலும், என்ன மாதிரி வேலை பார்த்தாலும் அதுக்கு 10% கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ரொம்ப தூய்மையான மனிதர். ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய பயணம் தொடரணும், உங்களுடைய திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும், நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கணும் சார், நல்லதாக நடக்கணும் சார். அண்ட் ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் சார், அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் சார். இந்த ஃபிலிமில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அதுவும் இன்ட்ரோ பிளாக் ஃபைட்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஓவரால் இந்த படத்துடைய லுக் அண்ட் ஃபீல் வந்து அந்த காஸ்டியூம் மூலிமா ரொம்ப அழகாக பண்ண டாரதி மேம்க்கு என்னுடைய நன்றி. அண்ட் இந்த நியூபி, இந்த செட், நம்ம பேர் சனாஷ்கார் மாற்றிருக்கீங்களா? சனாஷ்கார், am I pronouncing it right? சனாஷ்கார். ஓகே, சனாஷ்காருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அஃப்கோர்ஸ் ஆமாம், இன்னைக்கு வந்து ஒரு உமன் சென்ட்ரிக் சாங்கு, ஒரு டோட்டல் ஃபீமேல் சோலோ சாங்ஸ் வந்து படத்தில் கொஞ்சம் கம்மி தான் ஆயிடுச்சு. அது ஒத்துக்கு தான் செய்யணும். ஏன்னா நிறையா ஜென்ரலி மேல் சாவனிஸ்டிக் வேர்ல்டில் இந்த பிளேஸ் ஆஃப் உமன் வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்கும்போது ஒரு டோட்டல் சாங் ஒரு உமன் அவங்களே வந்து ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு சாங் அப்படின்னு ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கொஞ்சம் ஃபீமேல் சோலோ சாங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எண்ணிக்கை கொஞ்சம் ஜென்ரலாகவே கம்மியாயிடுச்சு. ஏன்னா அது வந்து ரைட்டிங்லேருந்து அது வந்தால் தான் அது திரையிலையும் வரும். அப்படி ஒரு சாங் வேணும்னு அது டைரக்டர் வந்து கேட்கும் போது தான் அப்படி ஒரு பாட்டும் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அல்டிமேட்டாக தேங்க்ஸ் சொல்லணும்னா டைரக்டர் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அப்படி ஒரு சிச்சுவேஷன் அவர் எழுதுனாதான் இப்படி ஒரு பாட்டு வேணும்னு வந்து கேட்க முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள்மா. யூ ஹவ் டன் அ ரியலி ரியலி குட் ஷாப். அண்ட் தீபாம்மா, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மட்டும் இல்லை, நிறைய திரைப்படம் அவங்க பக்கெட் கணக்கில் எழுத நிறைய திரைப்படத்துலாம் உட்காந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாசிச்சிருக்கேன். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மர் அவங்க. அந்த ரியலாக நம்ப வைப்பாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப அழகாக, உண்மையிலேயே அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை வந்து அவங்க எப்படி கையாண்டு அதை அழகாக வந்து வெளிப்படுத்துறாங்க, அவங்க காட்சிகள் மூலயமா, அவங்க நடிப்பின் மூலயமா எப்படி அதை வெளிப்படுத்துறாங்கன்றதுல ரொம்ப தேர்ந்த நடிகையா இருக்கீங்கம்மா. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த திரைப்படம் மார்ச் 6ஆம் தேதி வரை இருக்கு. அண்ட் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அண்ட் நம்மளுடைய தயாரிப்பாளர் வந்து ஒரு பயங்கர ரொம்ப ஒரு இறை நம்பிக்கை உள்ள ஒரு மனிதர் அவர். ஸோ அவர் வணங்குற தெய்வம் எல்லாம் அவருக்கு எல்லா அருளையும் அவருக்கு வந்து கொடுத்து, ஏன்னா சார் எனக்கு பொறுத்த வரைக்கும் டு மை எக்ஸ்பீரியன்ஸ், இறை அன்பு, இறை நேசம் இருக்கிற மனிதனுக்கு
என்ன மாதிரியான சோதனைகள் வரலாம் சார், அவன் வீழ்த்தப்படவே போறதே இல்லை. அவனுக்கு வீழ்வே கிடையாது. சோதனைகள் வரலாம், ஆனால் வீழ்ச்சி என்பது கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு எல்லாம் நல்லதே அமையட்டும். God bless. அண்ட் வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அண்ட் உங்களை இத்தனை வருடங்களாக நிறைய முகங்கள் நம்ம பரிச்சயமாக இருக்கக்கூடிய முகங்களில் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். உங்களை மீண்டும் மீண்டும் சந்திப்பதில் எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம். நிஜமாவே படம் நல்லா இருக்குங்க. ஆல் தி பெஸ்ட் கேந்திரன் சார். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க, தயாரிப்பாளர் வந்து எல்லாரும் சொன்னாங்க அவரோட ஹாஸ்பிட்டாலிட்டி சொன்னாங்க. ஆனால் அவரோட அந்த இறை நம்பிக்கை இருக்குது, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த படத்தை கேட்டும்போது ஸ்க்ரீன் பிளே கேட்டு அவர் சொன்னார் என்கிட்ட, அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டட் ஸ்க்ரீன் பிளே, அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் அவர்கிட்ட கேட்ட உடனே எப்படி சார் அந்த படத்தை ஒத்துக்கிட்டீங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குன்னு கேட்டேன். அது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நம்ம ஒரு தேசத்தில் தான் ஏறும் தெய்வம் எருதும் தெய்வம், இந்த மாதிரி வடமஞ்ச கரெக்டை வச்சுட்டு அதை சுற்றி இப்படி ஒரு வெப் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தேன் சார், அதனால தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னாரு. அவரோட ஹாஸ்பிட்டாலிட்டி நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. விருந்தோம்பலுக்கு வந்து ஒருத்தரை பற்றி சொல்லணுன்னா அது ராஜசேகர் சாராக தான் இருக்கும், அவங்க டீமாக இருக்கட்டும். அதில் நம்ம பாலமுருகன் அவர் ஒரு முக்கியமான ரோல் அதில் ரொம்ப பிரமாதமாக பண்ணார். விமல் சாரோட ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் நான். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஓம் காளி ஜெய் காளின்னு ஒரு வெப் சீரிஸ் இருந்தது, அதிலே நான் பண்ணியிருக்க வேண்டியது. ஃபார் சம் ரீசன் என்னால் அது அப்போ பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கான வாய்ப்பை எனக்கு கேந்திரன் ஏற்படுத்தி கொடுத்தாரு. சார் ரொம்ப அருமையாக ஆக்ஷன்லாம் பண்ணியிருந்தீங்க சார். அதில் என்னென்னா அவர்கிட்ட ஒரு யதார்த்தம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாக அவர் வந்து பண்ணியிருக்காரு. சொல்லாமல் தெரியல, கோர்ட்டில் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், அதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தீங்க சார். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதில் வந்து ஹீரோயிசமும் தெரியணும், அதே நேரத்தில் அது தெரியாமல் கண்ட்ரோல் பண்ணி ஒன்று பண்ணணும்னு ஒன்று பண்ணியிருந்தாரு. ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாரு. அதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் முருகன் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். முருகன் சார் தபல்னு ஒரு ஹிந்தி படம் நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணேன், அவர் வந்து அதுக்கு அந்த ஆக்ஷன் கொரியோகிராஃபி பண்ணார், அப்படி தெரியும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து எப்படி இருக்குன்னா, களைச்சி போட்ட சீட்டு கட்டு மாதிரி இருக்கும். என்ன கார்டு வரப்போகுதுன்னே தெரியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் அந்த படத்தை எடுக்கிறதுக்கு வந்து பிரசன்னப்பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். எனக்கு அன்றைக்கி லைட்லாம் வேறு ஹெல்ப் பண்ணல அவருக்கு, வெதர் அதில் இருந்த கஷ்டம். அதை எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவர் ரொம்ப அருமையாக எடிட் பண்ணியிருந்தீங்க சார், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் உங்கள் கொரியோகிராஃபி பிரமாதமாக இருந்தது மாஸ்டர். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை வந்து நார்மலாக பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது அதுக்கு இமான் சார் கொடுத்த உயிர் இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்ட்ரானரி. இந்த படத்தை மியூட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஒரு பெரிய இது இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனால் அதுக்கு ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் தன் இசையால் அந்த அர்த்தம் கொடுத்தாரு. எனக்கு இதுக்கு முன்னாடி இமான் சார் படத்தில் ஒரு படம் நடிச்சிட்டேன் சார், நம்ம வீட்டு பிள்ளை நடிச்சிட்டேன் சார். இப்போ இந்த படம் இன்னும் ஒரு படங்கள் நான் கூட பண்ணணும் சார். தேங்க்யூ சார். அண்ட் அருமையான ஒரு இசை. அண்ட் கேந்திரன் அவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர். கதை சொல்லும் போதே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸ்க்ரீன் பிளே இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நான் கேட்டு வந்தேன். நீங்கள் சொந்த பண்ணிடுவீங்களான்னு கேட்டேன், அதுதான் சொன்னேன். சொந்த பண்ணிடுவீங்களா அப்படி பேசும்போது அது அந்த மாதிரி. அப்புறம் எங்கள் ஜெகன் மாமா இந்த படத்தை நான் பண்ணுறதுக்கு அவரும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அந்த கதை கேளுங்க மாமா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னது. அது அப்புறம் என் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது எங்கள் இயக்குனர் மூர்த்தி அவர்கள். ரொம்ப அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்காரு. அப்புறம் தீபா மேம் அந்த மாமா சக்தி சரவணன் அண்ட் பாலசரவணன், இவங்களுக்குள்ள ஒரு ட்ராக் இருக்குது இந்த படத்தில், சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுவும் தீபா மேம் ஆரம்பிப்பாங்க, ஐயோ மனுஷனா நீயே ஆரம்பிப்பாங்க. பிரமாதமாக இருக்கும் அது. மற்ற கூட நடிச்ச எல்லாரும் அதோட இல்லை, எங்கள் கூட நடித்த லேடி ஆர்டிஸ்ட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாரும் இங்கே இருக்காங்க. கொஞ்சம் தயவுசெய்து மேடைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் ப்ரெஸ் அதோட பார்க்கட்டும், ஏன்னா ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணி. ப்ளீஸ் கம் காயத்ரி அவர்கள், மஞ்சீலா அவர்கள், ஜனனி அவர்கள், சினி அவர்கள், 4 பேருக்குமே ஒரு நல்ல உற்சாகமான ஒரு கைத்தறல் கொடுத்துலாம்னு நினைக்கிறேன். 4 பேருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ நாட்டி சார் ஃபார் பிரிங்கிங் them onto the stage. தேங்க்யூ. அவங்க ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொருத்தரும், அதனால தான் நான் இதை சொல்கிறேன். அப்புறம் எங்கள் ஹீரோயின் சனாக்ஷா, அவங்க சனஷ்கா சாரிங்க சரியா டக்குன்னு சொல்ல வரல. ஸோ அவங்க ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில். அந்த சாங்கும் சரி, அந்த இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருந்தாங்க,
அந்த பாடி லாங்குவேஜை மாற்றிட்டு தம்பி ஏத்துறா அப்படின்னாங்க. பிரமாதமாக இருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அது அப்புறம் எப்படி சொல்கிறது, எல்லாரையும் சொல்லிட்டு தான் போனேன் நான். ஸோ ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. படத்தை தேட்டரில் பாருங்கள், ரொம்ப நல்ல படம். அதாவது யூஸ்வலாக வந்து ஏதாவது சோஷியல் பிரச்சனைகள் சொல்லி படங்கள் வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த படம் வந்து ஒரு கிராமத்து கதை, கிராமம், அது சுற்றி இருக்க மக்களுடைய மனநிலை அண்ட் ஆஸ் வெல் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப், இதை பற்றிலாம் இந்த படம் சொல்லியிருக்கு. அண்ட் அதான் நீங்கள் தயாரிப்பாளர் சொன்ன மாதிரி ஏறும் எங்களுக்கு கடவுள் தான், ஏறுதும் எங்களுக்கு கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். தயவு செஞ்சு ஃபேமிலியோட தேட்டரில் போய் பாருங்கள். பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி, வணக்கம். இந்த விழாவின் கதாநாயகன் அண்ணன் இமான் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அண்ணன் இமான் அண்ணனோட அது 3வது படம் 4வது படமாக பண்ணுறேங்க. எல்லா படமுமே சாங்ஸ் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. எல்லா படமே ஹிட்டு படம் வேறு. அந்த வரிசையில் இந்த படத்துக்கு ஏன்னா முந்தானதான் படம் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்தது. அவர் நட்டியானே சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு ரொம்ப உயிர் கொடுத்துருக்காரு, அதுதான் சொல்லலாம். அதே மாதிரி சாங்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக போட்டிருக்காங்க. இந்த பாண்டிமணி சாங் வந்து இப்போ வந்து இந்த மதுரை சைடு இப்போ மஞ்சுவரத்து நடக்கிற எல்லா இடத்துலையும் இந்த பாட்டு தான் போடுறாங்க. வடமாடு மஞ்சுவரத்தில் இருந்து எனக்கு கூட ஃபோன் பண்ணாங்க, எனக்கு தனியாக பாட்டு சூப்பர்னுட்டு எனக்கு வீடியோலாம் அனுப்பிச்சி விட்டு அந்த பசங்கள்லாம் அந்த சாங் கேட்டாலே நல்லா வைப்பு, நல்லா உற்சாகமாகறானுங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து அருமையான சாங் போட்டு கொடுத்துருக்கீங்க எனக்கு. சூப்பர். அப்புறம் வந்து அண்ணன் ஜெகனண்ணன் அவர்கள் ரத்தத்தின் எனக்கு இங்கே உட்காந்தீங்க, இப்படியே நோட் பண்ணிங்கன்னா இப்போ அங்கே போயிட்டீங்க. என் ரத்தன் ஜெகனண்ணன் என்னைக்குமே சிரிச்ச முகத்தோட என்னை அன்பா அரவணைக்கிறதுல, நான் கீழே இருந்தாலும் சரி, தோணிட்டு இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, என்னைக்கு என்னை ஒரே மாதிரி பார்க்கிறேன், ஒரே மாதிரி நேசிக்கிற ஆளு எங்க அண்ணன் அன்பண்ணன். அப்புறம் மூர்த்தி அண்ணன் இந்த படத்துல நல்லா மாசா நடிச்சிருக்கீங்க. அடுத்து மாஸ் ஹீரோனும், எனக்கு மாஸ் ஹீரோலாம் வேணாம், நல்ல மனசுள்ள ஹீரோவா இருந்தா போதும். ஏன்னா என் சக்தி எனக்கு தெரியும். அதனால ஆண்டவன் வந்து இந்த அளவுக்கு வச்சிருந்தாலே எனக்கு போதும். நம்மளை நம்பி பணம் போடுற தயாரிப்பாளருக்கு நல்ல 4 காசு லாபத்தை கொடுத்தா போதும். அந்த அளவுக்கு என்ன ஆண்டவன் சிந்தனை போதும். அப்புறம் வந்து என் அன்பு பங்காளி சரவண சக்தி பங்காளி, அவரோட நிறைய படம் நடிச்சிருக்கேன். அந்த வருஷத்துல இந்த படமும் ரொம்ப அருமையா பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து ஏன்னா ஆர்டர் கட்டாயிரம், அதுக்காக தான் இங்கிட்டு இருந்து இப்படி வரேன். இப்ப எங்க ஆர்ட் டைரக்டர் என்ன ரொம்ப அருமையாக இந்த படத்துல வந்து எங்க ஸ்பாட்ல பார்த்தா எதையாவது தூக்கிக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. இந்த அளவுக்கு இயல்பா வந்து ரொம்ப ஏன்னா டைரக்டரோட நண்பர் அப்படின்றதுனால எந்த ஒரு ஈகம் எல்லாமே இதுனா ஆர்ட் டைரக்டர் நானா செய்யணும், அசிஸ்டன்ட் தான் செய்யணும்லாம் கிடையாது. இல்லை, எந்த வேலையா இருந்தாலும் இறங்கி செய்வாரு. அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ஆர்ட் டைரக்டர். அப்புறம் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி மாஸ்டர் முருகன் மாஸ்டர் அவர்கள் என்னை வந்து ரொம்ப அருமையா எவ்வளோ ஃபைட் போட்டிருக்கேன். ஆனா வந்து எனக்கு ஒரு ஸ்டெயின் கூட தெரியல, ஒரு ஃபைட் பண்ண மாதிரியே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு குழந்தைகிட்ட வேலை வாங்குற மாதிரி தான் வாங்கினாரு. ரொம்ப இயல்பா வாங்கினாரு. சூப்பராகவும் பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணனா மாஸ்டர், ரொம்ப சூப்பர். என்னை ரொம்ப நல்லா பண்ண வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். ஆமா. அதுக்கப்புறம் இங்கே அந்த மற்றும் எல்லாம் அமர்ந்து, ஏன்னா அவங்க நிறைய பேர்த்தோட எனக்கு காம்பினேஷன்லாம் இல்லை, இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் காஸ்டியூம் டிசைனர் டோத்தி, உங்க வாயிலே நுழையாது உங்க பேரு டாந்தி. டோத்தினா வேஸ்டியா? டோத்தி அவர்கள் காஸ்டியூம். இந்த படத்துல வந்து நான் வழக்கம் போல வேட்டி சட்டை தான் போட்டிருப்பேன், இருந்தாலும் அந்த டிசைன் பண்ணி கொடுத்தது இவங்க தான். இன்னைக்கு போட்டிருக்கு, ஆனா வேட்டியும் பனியும் மட்டும் இவங்க, கீழே பேண்ட் வந்து எங்க வீட்டுக்காரம்மா, அவங்க செலக்ஷன். அவங்க கோச்சுக்கான்னு சொல்ல, உண்மையில தான் சொல்றேன். அப்புறம் வந்து அவங்க கதாநாயகி சனாஸ்கா, பெரிய டாஸ்கா இருக்கு உங்க பேர்லாம் கூப்பிடுறது. சனாஸ்கா அவர்கள் ரொம்ப இயல்பா நடிச்சிருந்தாங்க. ஏன்னா நிறைய எனக்கு அவங்க இந்த மாடு, எனக்கு தம்பி பாலசரவணன் அவர்கள் எல்லாத்துக்கும் எங்கள் ஆளுவதுக்கு இந்த மாடோட தான் பெரிய டாஸ்கா இருக்கும். அது மாதிரி வந்து அந்த பாண்டிமணிங்கிற மாடு அவங்க இன்னைக்கு கால்செட் இல்லைன்னா அவங்களும் இன்னைக்கு வந்திருப்பாங்க. அவங்க வந்து இன்னைக்கு வடமாடு மஞ்சுவரத்தில் இருக்கிறாங்க, அதனால இன்னைக்கு வர முடியல. 6ஆம் தேதி மதுரை கால்செட் கொடுத்துருக்காரு பாண்டிமணி, அதனால அங்கே வந்துருவாரு.
அதனால் அங்கே அவரை பார்த்துவோம். அதனால் எங்களுக்கு காம்பினேஷன் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. நட்டியான்னு சொன்ன மாதிரி இந்த இன்டர்வல் பிளாக்கில் ஒரு கதை காமிச்சிருக்கிறாங்க. சூப்பர், நல்லா பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து எடிட்டர் சார் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. நேற்று வரையும் கட்டு மாற்றுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நேற்று வரையும் இன்னைக்கு வரையும் அதை அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவரோட ஒர்க்கு தான் ரொம்ப சூப்பர். எங்கள் அக்கா தீபா அக்கா எப்பவுமே அவங்க வந்து நேரில் வந்து நல்லா சிரிச்ச முகமாக இருப்பாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி படத்தில் நிறைய பேக்கெட் கணக்கில் ஆடுவாங்க. அந்த ஏஜுக்கும் போவாங்க, இந்த ஏஜுக்கும் போவாங்க. ரொம்ப அருமைக்கா அவங்களோட சேர்ந்து பணியாற்றதுல ரொம்ப சந்தோஷம்க்கா. அப்புறம் அண்ணன் அங்க இருந்தீங்களா, இங்க நட்டி அண்ணன் அவர்கள், அவரோட சேர்ந்து நான் வந்து இது முதல் படம் பணியாற்றேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய சீனியர் கேமராமேனாக இருக்கட்டும், ஆக்டராக இருக்கட்டும், என்ன ரொம்ப ரொம்ப சீனியர். அவங்களோட எனக்கு வந்து 2 பேரும் தனித்தனியாக சண்டை போட்டு 2 பேரும் ஒன்றா சண்டை போட்டுக்கிற மாதிரி சீக்வன்ஸு. எனக்கா பயமாக இருக்குது. ஐயோ அண்ணன் கூட போடுறா அப்படின்ட்டு, அது மழை வேற பண்ணனா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தட்டி கொடுத்து உற்சாகமாக ஆள் வாங்கினாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பண்ணி வாட்டில் அடிப்பா, அடிக்கணுமா அடி, என்ன வேணுமோ பண்ணி மிதிக்கணுமா மிதி அப்படின்னு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு. ரொம்ப வந்து ரொம்ப நன்றினே. எந்த ஒரு இதுவும் இது பண்ணாமே ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு. அவர் வந்து ஒரு இசைக்கலா ரசிகன்னு கூட சொல்லலாம். நிறைய சாங்ஸ் கேட்கறதுல ரொம்ப அவர் என்ன சாங், பழைய சாங்ல இருந்து இந்த சாங்கை என்ன சாங் கேட்டாலும் அது வந்து பாடக்கூடியவர். சூப்பர். அவங்களோட சேர்ந்து வேலை செஞ்சதில் ரொம்ப நன்றினே. அதுக்கப்புறம் வந்து கேமராமேன் சார் பிரசன்னா அவர்கள் ரொம்ப வந்து ஜாலியான டைப். என்ன பாடம் எடுத்துருவாரு, அந்த ரேஞ்சிலே தான் இருப்பாரு. அப்படியே உட்காந்து காதில் ஒன்று மாட்டிக்குவாங்க. ஒரு 5-6 பேர் இருக்காங்க அவங்க செட்டு, இந்த அசிஸ்டன்ட், போக்குவரத்து, கேமரா, ஒரு 5-6 பேர் இந்த காதில் ஒன்று மாட்டிக்கிட்டு மைக்கில் ஒன்று பேசுவாங்கல்ல, இவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. ஆனால் வேலை நடந்துகிட்டே இருக்கும். அடுத்த ஷாட், இந்த ஷாட்டை முடிச்சிச்சுன்னா அடுத்த ஷாட்டுக்கு லைக் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி நடக்குதுன்னு தெரியல. ஆனால் என்னடா அப்படியே பார்த்தா இங்கே பேசுறது 6 பேருக்கு கேட்கும் போல இருக்கு அப்படின்ட்டு நான் போய் ஒருத்தர் அசிஸ்டன்ட் இருந்து பிடிங்கி என் காதில் வாங்கி மாட்டிக்கிட்டு என்ன பேசுறேன்னு பார்த்தா நல்லா பொன்மொழிகளா கேட்டுச்சு 2. என்னடா கொடுத்துட்டேன். அவன் இன்னொரு தரல மீனா கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னா, எப்படி அப்படின்னு அந்த அப்படிதான் பேசிக்குவீங்களா இல்லைன்னா ஜாலியா பேசிக்குவேன் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க 6 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள இருக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி பேசினதுக்குலாம் வேலை விட்டு ஓடிவாங்க. அந்த அளவுக்கு பேசினாரு. அப்படிதான் புரிய வாங்கிடுச்சு. அதுல இருந்து அதை தொடரதே இல்லை. நான் அந்த அளவுக்கு ரொம்ப ஜாலியா ஒர்க் பண்ணாரு, சிரிச்சுட்டு இருந்தாரு. படம் பார்த்தேன். ரொம்ப ஒளிப்பதிவு ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப அருமையாக இருந்தது. அது எங்களோட மனுஷங்களை வச்சு கூட ஒளிப்பதிவு பண்ணிடலாம். நம்ம பாண்டிமணி அந்த மாடு அவங்கள வச்சு ஒளிப்பதிவு பண்றது வந்து ரொம்ப சிரமம். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல நிக்க சொன்னாலும் நிக்க மாட்டோம். அது வந்து இங்க நிக்க சொன்னா அங்க போய் நிற்கும். அதெல்லாம் சேர்த்து கரெக்டா அது மூணுக்கு ஒளிப்பதிவு செஞ்சிருக்கிறாரு. ரொம்ப அந்த வடமாடு அந்த மேட்ச் எல்லாம் வந்து ரொம்ப அற்புதமா படம் முடிச்சிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் மாஸ்டர் அந்த பாண்டிமணி சாங் வந்து ஒரு தான் கோரியோகிராஃப் பண்ணாரு. அவரும் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு பாட்டு தினேஷ் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு பாட்டு தீனா மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. அப்புறம் இன்னைக்கு வந்து இந்த விழாவுக்கு வர முடியாத பாலசரவணன் தம்பி அவங்க வந்து இன்னைக்கு வர முடியல, தாய் கழிவு ரிலீஸ்னால அங்கே மதுரைக்கு போயிருக்காங்க. அதனால் இன்னைக்கு வர முடியல. அவருக்கும் இந்த படத்தில் வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து டைரக்டர் சொல்லணுமா, அப்புறம் ப்ரொடியூசரை சொல்லணுமா. ப்ரொடியூசர் படத்தோட தயாரிப்பாளர் வந்து ராஜசேகர் அண்ணன். எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் ஒரு குடும்பமா யார்கிட்ட போனாலும் குடும்பமா தான் போயிருக்காரு. இப்போ நிறைய குடும்பத்தை சம்பாதிச்சிருக்காரு சினிமாவில். அண்ணன் ராஜசேகர் அண்ணனுக்கு அவரை பற்றி ஒன்று சொல்லணும்னா, அதான் எல்லாரும் உணவுகளும் சொல்லிட்டாங்க. நான் ஒரு உண்மை சம்பவம் என்னன்னா, நான் வந்து நம்ம ரோபோ சங்கர் மாமா அவங்க வந்து மறைவுக்கு என்னால் வர முடியல. ஏன்னா அன்னைக்கு வந்து நான் வந்து குற்றாலத்தில் வடம் படப்பிடிப்புல தான் இருந்தேன். அது கிரவுண்ட் சீனும் பெரிய பொருட்செலவு பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு முதல் நாள் இரவு தான் வந்து இந்த மாதிரி தகவல் சொன்னாங்க. நான் போய் டைரக்டர்கிட்ட சொன்னேன். எப்படி விட மாட்டாங்கன்னு தெரியும், இருந்தாலும் கேட்டு பார்ப்போம், விட்டாங்க சந்தோஷம் அப்படின்ட்டு. மாதிரிங்க இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்படியே விட்டீங்கன்னா காலைல பிள்ளைகிட்ட பிடிச்சிட்டு போய் அங்கே போய் பார்த்துட்டு ஈவினிங் நைட்டே போயிட்டு காலைல பார்த்துட்டு மத்தியானம் வந்துடுறாங்க அப்படின்னா, அப்படியா அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே எவ்வளோ ஜூனியர்ஸ் ஒரு 1000 பேர் இருக்காங்க. அந்த மாடு செட்டப்பு, மாடுபிடி வீரர்கள், அவ்வளோ மாடு சிவகங்கள் வந்து இறக்கிருக்காங்க. அவ்வளோ ஆர்டிஸ்ட் காம்பினேஷன், இவ்வளோ இது கிட்டத்தட்ட ஒரு 12-13 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கிட்ட அன்னைக்கு ஒரு நாள் இல்லைன்னா அன்னைக்கு அவ்வளோ காலி. அந்த இருக்கும்போது நமக்கும் கேட்கல, இருந்தாலும் கேட்டு பார்க்கலான்ட்டு வேற ஏதாவது சீன் இருக்கான்னு பார்த்தா வேற எந்த சீனும் இல்லை. அப்போ
அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அடுத்த நாள் ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணி வர முடியாத சூழல். அதனால என் மனைவியை அனுப்பிச்சு விட்டு சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா ரைட்டு ஓகேன்ட்டு பார்த்துக்கிட்டு அன்னைக்கு அவரும் இருந்தார். சரி அனுப்ப முடியலன்னு பார்த்தா அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாரு, ஈவினிங் எல்லாத்தையும் இது பண்ணி கூப்பிட்டு டோட்டல் யூனிட்டை கூப்பிட்டு அவருக்கு வந்து ரொம்ப அவர்களுக்கு ஒரு பெரிய ஃப்ளக்ஸ் அடித்து கண்ணீர் அஞ்சலின்னு போட்டு பெரிய ஃப்ளக்ஸ் அடித்து அங்கே வச்சு டோட்டல் யூனிட்டையும் கூப்பிட்டு மௌன அஞ்சலி செலுத்தி அன்னைக்கு வந்து அங்கே அந்த ஊர் கிராமத்தில் இருக்க எல்லாத்துக்கும் 500 புடவை எல்லாருக்கும் அவரோட ஞாபகமாக கொடுத்து அப்புறம் அந்த ஏரியாவில் ஃபுல்லாக 2000 மரக்கன்றுகள் ரோபாசங்க மாமா அவர்களோட ஆத்மா சாந்தியடைகிறதுக்கு 2000 மரக்கன்றுகள் அந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு வாரத்தில் ஊனிட்டாங்க. இன்னைக்கு வந்து ஊன வச்சு ஆரம்பிச்சு ஒரு வாரத்தில் மரக்கன்று 2000 மரக்கன்று ஊனி 500 புடவை கொடுத்தாரு. அது வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து அவர் ஆத்மா சாந்தடி எனக்கு அன்னைக்கு இங்கே வராத ஒரு இதை அன்னைக்கு அங்கே கொக்கிட்டாரு. அது ரொம்ப நன்றி. மற்றபடி அந்த மனசுக்காகவும் ரொம்ப கதையை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சு பெரிய பெரிய இந்த நிறுவனம் மாசாணியம்மன் இந்த நிறுவனம் நிறைய வெற்றி படங்களை கொடுக்கணும். அது மாதிரி நம்ம அண்ணன் இமான் அண்ணன் வந்து டிஐ சவுண்ட் ஃபேக்டரி தொடர்ந்து தொடங்கியிருக்கீங்க. அதுவும் பெரிய பெரிய நிறுவனமாக வரணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. அப்புறம் வந்து டைரக்டர் கேந்திரன் சார் இந்த கதையை சொன்னார். கதை நல்லா இருந்தது. ஆனால் எடுப்பாரான்ற எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா சொன்ன மாதிரி எடுக்குமாறா என்னன்னா இது வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான். ஆனால் இது கதையுள்ள கமர்ஷியல் படம். கதைன்னா ஒரு 4-5 கதை உள்ள கமர்ஷியல் படம் அப்படியே இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லி கிளைமேக்ஸில் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணுமா, அது பெரிய இது. என்னடா இது எடுத்துருவாரா அப்படின்னு பார்த்தா ஷூட்டிங்கில் எடுத்துக்கிட்டு தான் இருந்தார். ஆனாலும் எனக்கு நம்பிக்கையெல்லாம் போயிட்டே இருந்துச்சு. எல்லாமே கரெக்டாக தான் போகுது. அப்புறம் டப்பிங் பேசினா எல்லாம் போகுது. அது படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் திருப்தியாக இருக்குது. ஏன்னா அதுவே எனக்கு திருப்தியே இல்லை. அதனால வந்து படம் பார்த்தேன். அவர் சொன்னதை கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டாரு. அண்ணனோட விஷயம் ரொம்ப இதாக இருக்குது. இது இனிமேல் வந்து இந்த படம் வந்து மீடியாக்கெல்லாம் நீங்கள் மக்கள்கிட்ட வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒரு நேரம் காத்திருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.